ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vettuthottamvlogs. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன காய்கறிகளை அறுவடை பண்ணுறோங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி முதல் அறுவடை பார்த்திங்கன்னா நம்மளோட வெள்ளரிக்காய் வந்து இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். எவ்வளோ காய்கள் கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது 3வது அறுவடை. நம்ம ஃபஸ்ட் அறுவடையில் பார்த்திங்கன்னா ஒரு காய் தான் அறுவடை பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 காய் அறுவடை பண்ணோம். இன்றைக்கி பெரிய காயாக பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று கிடச்சிருக்கு. இனி பார்த்திங்கன்னா வெள்ளரி வந்து அப்படியே தொடர்ந்து அறுவடை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா கொடிகள் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே வளர ஆரம்பிச்சிருச்சு. பிஞ்சுகளும் பார்த்திங்கன்னா அப்படியே நிறையாவே இருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த தேனீக்கள் வந்து நிறைய அந்த பூக்கள் இருக்கிற தேனை வந்து குடிக்கிறதுக்காக வந்திருக்குது. நம்ம பார்த்து தான் அறுவடை பண்ணணும். ஏமாந்தால் எல்லாம் கடிச்சு போடு கையை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காய் ஒன்று இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிடலாம். இந்த காய் எல்லாமே நல்லா பெருசாகிடுச்சு. போன டைம் பார்த்திங்கன்னா மயில் கொத்தி இருந்தது, கொஞ்சம் சிறுசாக இருக்கும்போது அறுவடை பண்ணிட்டோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பறிக்கிற ஸ்டேஜ் ஆயாச்சு, அதனால் அறுவடை பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 காய் தான் கிடச்சிருக்குதுங்க. இன்னும் பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா உள்ளே நிறையாவே இருக்குது. எவ்வளோ தேனீக்கள் பாருங்கள், சத்தம் மட்டும் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளரி வந்து 2 காய் தான் அறுவடை பண்ணியிருக்காங்க. பிஞ்சுகள் நிறைய இருக்குது. அடுத்த அறுவடையில் இன்னுமே காய்கள் வந்து நிறைய கிடைக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட தட்டைக்காய், முத்தின காய் எல்லாமே அறுவடை பண்ணிடலாங்க. இப்போ வந்து காஞ்சிருச்சு. இது வந்து விதைக்காக எடுத்துக்கலாம். இது விட்டோம் அப்படின்னா பூரா மயில் வந்து கொத்திட்டு போயிடும். அப்புறம் நம்ம அடுத்த விதை போடுறதுக்கு பார்த்திங்கன்னா வாங்கி தான் போடுற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி நல்லா பழுத்திருக்கிற காய் எல்லாமே எடுத்துடலாங்க. இது அப்படியே நம்ம வெயிலில் வந்து அப்படியே காய வச்சுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து விதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். தட்டைக்காயெல்லாம் ஒரு டைம் போட்டால் போதுங்க. இதுலேருந்தே விதைகள் வந்து எடுத்து நம்ம அப்படியே உற்பத்தி செஞ்சுக்கலாம் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு. இந்த மாதிரி செடியிலேயே வந்து நல்லா காய வச்சோம் அப்படின்னா நல்லா முளைச்சி வருங்க. முளைவு திறன் வந்து நல்லாவே இருக்கும். அவ்வளோதாங்க, தட்டைக்காய் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியாச்சு. நல்லா காஞ்ச காய்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் அறுவடை பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா முள்ளங்கி நல்லா பெருசாக இருக்கிற கிழங்கு வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒன்று இருந்தது, இது வந்து இன்னும் பெருசாகும். இது எல்லாமே இன்னும் பெருசாகுங்க. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது, இதை வந்து அறுவடை பண்ணிடலாம். கொஞ்சம் பார்த்திங்கன்னா உள்ள மண்ணுக்குள்ளேயே நின்றுச்சு. இன்றைக்கி 2 முள்ளங்கி வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பீர்க்கன் எவ்வளோ காய் கிடைக்குதுங்க பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காய் இருக்குது, அறுவடை பண்ணிடலாம். நல்லா பெருசாகவே இருக்குது. அப்படியே கொடியை பார்த்திங்கன்னா நீக்கி பாத்திரலாம் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. இதோட 2 காய் ஆச்சுங்க. அடுத்து இது வந்து விதைக்காக விட்டதுங்க. அடுத்தது இங்கே ஒரு காய் வந்து போன டைம் எடுத்து வச்சுருந்தோம் மறைச்சி, வெயிலுக்காக பயந்துட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகிருச்சு. இதோட 3 காய் ஆச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று விதைக்காக விட்டது, அதுவும் நல்லாவே பெருசாக இருக்குது. உள்ளேயெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லை. அடுத்தது இங்கே ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது, இது அப்படியே உள்ளே வச்சிடலாம். மயில் கொத்தாமல் இருக்குது இல்லைங்களா, அதுக்காக. பீர்க்கன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3 காய் தான் அறுவடை பண்ணியிருக்கோம். பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குதுங்க. இன்னும் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் காய்கள் வந்து இருக்குது, அதையுமே அறுவடை பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 காய் தான் இருந்தது, அதை அறுவடை பண்ணிட்டோம். அடுத்த அறுவடை நம்மளோட சொரக்காய் கொடி பாருங்கள் எந்த அளவுக்கு படர்ந்துருக்கு அப்படின்னு.
சூப்பராக படர்ந்து வந்திருக்கு பாருங்கள், அப்படியே ஏரி மேலே. இன்றைக்கி முதல் அறுவடைங்க நம்மளோட சொரக்காய். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருக்குது பாருங்கள், ஒரு காய் அறுவடை பண்ணிடலாம். ஒரே ஒரு காய் வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கோமுங்க சுரக்காயில். பிஞ்சுகள் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகள் வந்து இருக்குன்னு. இங்கே ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. இனி வந்து சுரக்காய் அறுவடையும் அள்ளிடலாங்க இந்த அடிப்பட்டத்தில். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று. எண்ணவே முடியாது அந்தளவுக்கு பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஃபுல்லாகவே இருக்குது. எல்லாம் அறுவடை பண்ணும்போது அப்படியே காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 2 பிஞ்சு வந்து இன்னும் ஒரு 2-3 நாளையில் நம்ம அறுவடை பண்ணிடலாம். இந்த காய் பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 நாளையில் அறுவடை பண்ணிடலாம். கீழே படர விட்டதுனால நம்ம அப்படியே தேடி தேடி பார்த்து வச்சுக்கணுங்க. பிஞ்சுகள் வரும்போது பூக்கள் பூக்கும்போதே பார்க்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா காய்கள் தப்பிக்காமல் இருக்கும். அதையும் மீறி 1-2 காய்கள் தப்பிச்சிது அப்படின்னா நம்ம அதை அப்படியே விதைக்காக விட்டுறலாங்க. இன்றைக்கி ஒரே ஒரு சுரக்காய் மட்டும் அறுவடை பண்ணியாச்சுங்க. ஒரே ஒரு கொடியில் இருந்தோம். மீதி 3 கொடியுமே பார்த்திங்கன்னா படர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது நம்மளோட அவரை சூப்பராக வளர்ந்துட்டே இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா காலையிலேயே எல்லாம் தண்ணி விட்டாச்சுங்க. இந்த கொடி அப்படியே உயிர் பிடிச்சிருக்குது. மயிலெல்லாம் கொத்துனது போக நல்லா உயிர் பிடிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த கொடியும் பார்த்திங்கன்னா அப்படியே தலைய ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலுமே நம்மளோட இந்த டைம் பார்த்திங்கன்னா பச்சை பட்டையாக வர்றது சூப்பராக தழைஞ்சு வந்துட்டுருக்குதுங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவ்வளோதாங்க காய்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. வெள்ளரிக்காய், பீர்க்கன், அடுத்தது சொரக்காய், முள்ளங்கி, கொஞ்சமாக தட்டைக்காய் வந்து நம்மளோட வீட்டு தேவைக்காக வந்து போட்டு விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சமாக விதைகள் வந்து காயறதுக்காக அப்படியே செடியில் பழுத்துறதுக்காக அப்படியே விட்டுருந்தோம். அதையுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சு. இந்த இடத்துல இன்றைக்கான காய்கள் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். கடைசியாக இன்றைக்கி என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணியிருக்காங்கிறத பார்த்துடலாம். தட்டக்காய் பார்த்திங்கன்னா விதைக்காக கொஞ்சம் விட்டுருந்து இல்லைங்களா, அதை அறுவடை பண்ணியிருக்கோம். 2 வெள்ளரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு சுரக்காய் முதல் அறுவடை. அடுத்தது பார்த்திங்கன்னா 3 பீர்க்கன் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். 2 முள்ளங்கி அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் இதுதாங்க அறுவடை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங். உன்னை பாரு, பார்த்துட்டேன். ஏன்